அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் கழக தேர்தல் பணிக்குழுவினர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டையில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக மீனவரணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எழில் நகர், தொப்ப விநாயகர் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கொருக்குப்பேட்டை, காமராஜ் நகர் உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வாக்காளர்களிடம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கும் வகையிலான துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். அன்னை சத்யா நகர், எழில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோதனராமர் தெரு, டோபிகானா உள்ளிட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அமோக வெற்றி பெற செய்வோம் என வாக்காளர்கள் உறுதிபட தெரிவித்தனர். தண்டையார்பேட்டை திலகர் நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் கழக நிர்வாகிகள், மக்களவை துணை சபாநாயகர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தண்டையார்பேட்டை சாஸ்திரி நகர் பகுதியில் அமைச்சர், கழக மகளிர் அணியினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வீடு வீடாக பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். பூண்டி தங்கம்மாள் தெரு, ஜீவா நகர், திருவள்ளூர் நகர் பகுதிகளில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏவி கோயில் தெரு, பெரியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பேசின் பாலம் சாலை, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர், கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கழக தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக சென்று இஸ்லாமிய மக்களிடம் வாக்கு சேகரித்தனர். பாரதி நகர் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏராளமான தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வஉசி நகர் மீனவர் குப்பத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காசிமேடு, சூரிய நாராயண சாலை, தேவராஜ் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவண்ணாரப்பேட்டை, கீரை தோட்டம், ராம அரங்கன் தெரு ஆகிய பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஜீவா நகர், ஜே நகர், சுண்ணாம்பு கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் தோழமை கட்சியினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு லோக் ஜனசக்தி கட்சி முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. வருகின்ற 27/6/2015 அன்று நடக்கும் ராதாகிருஷ்ண நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அகில இந்திய அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை ஆதரிப்பது என்று லோக் ஜனசக்தி கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது.